விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து தூக்கமின்மைக்கான காரணங்கள் அதுக்கான தீர்வுமே வந்து நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ தூக்கமின்மைக்கான காரணங்கள் பார்த்தோம்னா நிறைய விதமான காரணங்கள் வந்து இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், பிபினால இருக்கலாம், இல்லைனா வந்து சரியாக வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல, இல்லை வந்து மனம் நிம்மதியாக வந்து இல்லை, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்கிற இந்த விதை சிகிச்சை மூலம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஸோ விதை சிகிச்சையில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆரிக்குலர், வர்மம், அக்குபஞ்சர் இதில் எல்லாமே நம்ம சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட எண்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் சுஜோக் விதை சிகிச்சை முறையில் எப்படி தீர்வு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய இடது கையில் இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடம் கட்டை விரலுக்கு கீழே இந்த லாஸ்ட் ரேகை முடியுது இல்லையா, அதை வந்து இப்படி நீங்கள் ரெண்டாக வந்து பிரிச்சிங்கன்னா இந்த சைடில் கட்டை விரலுக்கு ரைட் சைடில் இந்த மார்க் பண்ணியிருக்கிற ஏரியாவை தான் நம்மளுடைய இதயம் ஏரியா. ஸோ இந்த இடத்துலையும் அண்டு வந்து கட்டை விரலோட உச்சி இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய பிரெயின் மூளை ஏரியா. இங்கேயுமே நம்ம வந்து இந்த விதைகள் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ விதை ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து அக்குபஞ்சர் மேக்னெட்டிக் பால் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1 to 2 minutes நல்லா வந்து ப்ரெஷர் வந்து பண்ணிக்கோங்க, முன்னாடி அண்ட் பின்னாடி ஆஃப் த கையில் இந்த மாதிரி நல்லா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட தம் பேட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் வந்து கொடுத்துக்கலாம். சரி, இப்போ உங்ககிட்ட வந்து இந்த பால் இல்லை, தம்பேட் இல்லைனாலும் பரவாயில்ல, டேரெக்டாகவும் நீங்கள் விதை வந்து தரலாம். இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாலுமே நம்ம கிட்ட வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்போர் இல்லை பேப்பர் போர் டேப் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து வெந்தயத்தை வந்து ஒட்டிட்டு இப்போ இந்த கட்டை விரலோட உச்சி இருக்கு இல்லையா, மார்க் பண்ண ஏரியாத்தில் இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணியாச்சு. அதே மாதிரியே உள்ளங்கையில் இது வந்து இருதயம் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா இன் சுஜோக், இந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வந்து வெந்தயத்தை வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 10 தடவை வந்து ப்ரெஸ் வந்து பண்ணிக்கோங்க. எந்த விதமான விதை சிகிச்சை நீங்கள் பண்ணாலுமே குறைந்தபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 12 மணி நேரம் வரைக்கும் வச்சுட்ருக்கலாம். தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. இல்லை குறைந்தபட்சம் 2 மணி நேரம்னு சொல்லியிருந்தா கூட இன்கேஸ் வந்து உங்களுக்கு தண்ணி பட்டுற மாதிரி இதாக இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்தால் கூட வந்து பரவாயில்ல தான். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து பண்ணும்போது நல்ல தூக்கம் வந்து வரும். அதே மாதிரி இது தூக்கத்துக்கு மட்டும் இல்லை, ஹார்ட்டில் இருக்கிற அடைப்புகள் அதெல்லாமே வந்து இது மாதிரி பண்ண நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.